எல்லாம் இன்பமயம். ஆல் இஸ் டிலைட், ஆல்வேஸ் டிலைட். எல்லாம் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைத்திட வேண்டும். அவ்வாறு அது கிடைப்பதற்கு நாம் என்ன முயற்சிக்கிறோம்? முயற்சியின் பலனே வெற்றியின் அறிகுறி. முயற்சிக்கிறவர்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும். அப்படி போகலன்னா அவர்களுடைய முயற்சி அத்தனையும் கடலில் கிடைத்த பெருங்காயம் போல ஆகிவிடும். அப்பொழுது வழிகாட்டுவதற்கு ஒரு குரு வேண்டும். வழி நடத்துவதற்கு நமக்கு நல்ல துணை வேண்டும். இப்படி குருவோடு துணையும் கிடைத்துவிட்டால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அணுகாமல் நாம் போகிற பாதையில் தடை எதுவும் இல்லாமல் நம்மை கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. அப்போது நல்ல குருவை தேடணும், நல்ல துணையை தேடணும். அதற்கு நாம் பிறப்பில் புண்ணியம் செய்திருக்கணும்னு சொல்லுவாங்க. புண்ணியங்கள் செய்வது என்பது என்ன? புண்ணியத்தை பற்றி நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? ஒரு பிறவி செய்த புண்ணியம் இப்பிறவியில் நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அறியாத ஒன்றை சொல்லி தெரியாத ஒரு பாதையில் இட்டு போகிறதுக்கு நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் மனதுக்கு முதலில் ஒரு திடமான சிந்தனையை நிலைநிறுத்தி வச்சு அந்த மனசில் பல்வேறு விதமான ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடியதை செய்யணும். நாம் செய்யறது சரியா? நாம் போகிற பாதை சரியா? நாம் வணங்கும் தெய்வம் சரியா? இவை எல்லாமே நமக்கு முதல்ல கேள்வியாக எழுந்தால்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சொல்லுவார் சொல்லை கேட்டு நம்ம இஷ்டப்படி நடந்தோம்னா பல நேரங்களில் படுகுழியில் விழுந்து போயிடும். இந்த படுகுழியில் விழும்போது தான் நாம் சிந்திப்போம், நம்ம விதி எப்படி போகுது பார்த்தியா? அந்த விதியிலிருந்து நமக்கு ஒரு விளக்கு இல்லையா? யார் நமக்கு நல்ல வழி காட்டுவார்கள்? உன் மனமே அங்கே திருக்கோயில். அங்கே நீ ஏற்றி வைப்பது தான் உனக்கு இரு கண்கள். அந்த கண்கள் வாயிலாகத்தான் நாம் கேட்பதும் பேசுவதும் நடக்கிறது. அப்படி நல்லவற்றை பேசி நற்குணத்தை வளர்த்து நல்லோனாக நீ மாறினால் உனக்கு எல்லா தெய்வங்களும் கருணை செய்யும். நன்றாக சிந்தித்து வாழ்க்கையில் வளம் பெற நாம் இதை திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து அதன் வழியில் நடப்போம். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.